ஒருவருடைய ஜாதக அமைப்பின்படி குரு புதன் சேர்க்கையானது அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகனுடைய வாழ்வு நிலையை பொருளாதார ரீதியாக செல்வ நிலையில் எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை சர உபய ராசி லக்கணங்களுக்கு பார்த்தோம். தற்போது ஸ்திர ராசி லக்கணங்களுக்கு இந்த குரு புதன் சேர்க்கை அமைப்பு அதனுடைய தசாபதி காலத்தில் அவர் எதிர்பார்க்கின்ற அளவை விட சமுதாயத்தில் கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வநிலை எல்லாத்தையும் கொடுத்து எமயமேல உச்சிக்கு எடுத்து செல்லும். காரணம், இந்த ஸ்திர லக்கணம் நிலையான ஒரு லக்கணம். இதற்கு 2-5 தனஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஒரு பாக்கிய அமைப்பத்தில் வரக்கூடிய பூர்வ புண்ணிய அதிபதி அவர் தான். ஸோ இப்போ நினைக்கின்ற பொருளாதாரம், குழந்தை செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து உயர்த்தும். 2, 5, 8, 11 பணபர ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரித்து தசை நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய செல்வநிலை அடைவர். ஆக ஸ்திர லக்ன ராசிக்காரர்கள் மட்டுமே முதன்மையான இடத்தில் செல்வநிலையை அடைவதற்கு தகுதியானவர்.